டேய் நான் வர்றதுக்கு லேட் ஆகும். ஒரு மனுஷன் பசியில் யாருக்காகவும் காத்திருக்க கூடாதா? தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேள்வி, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடும். தம்பி அண்ணே, பஸ்ஸில் யாரையும் காக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய மனசு தம்பி. நான்லாம் பஸ்ஸில் ஒரு நேரத்தில் தம்பி என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அப்பா சின்ன வயசில் அடிக்கடி சொல்லியிருக்காருண்ணே, உன்னால் முடிஞ்சது டெய்லியும் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ சாப்பாடு போடுனேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போது டெய்லியும் ஒரு 50-100 பேருக்கு நான் சாப்பாடு போட்டுட்ருக்கேனே. ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள் அப்படின்னா ஒரு 500 பேர்லேருந்து 1000 பேர் வரைக்கும் என்னால் முடிஞ்சது சாப்பாடு போட்டிருக்கேனே. கடவுள் எல்லா இடத்துக்கும் அவரால் வர முடியாது. அதனால் உங்களை மாதிரி ஆளுங்களை, நல்ல மனசுக்குள்ள ஆளுங்களை செஞ்சுருக்காரு. அந்த ரூபத்தில் உங்களை பார்க்குறேன். ஏதோ எங்களால் முடிஞ்சது ஒரு சாதாரண விஷயம் பண்ணிகிட்ருக்கோண்ணே. இது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுங்களா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா? பாருங்க, சிலுக்குது பாருங்க. என்னால் ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்களாம். ஏன்னா பசியோட அருமை நான் உணர்ந்தேன் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இப்போ ஏதாவது கூட பண்ணி ஆகணும் தம்பி. இல்லை இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்லண்ணே. ஒன்றும் சொல்லக்கூடாது. அண்ணே, உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள். அண்ணே வேணாண்ணே, இருக்கட்டும்ண்ணே. சொன்னால் கேளுங்க தம்பி, உங்கள் நம்பர் சொல்லுங்கள். அண்ணே அண்ணே என்னண்ணே இது? தம்பி என்னால் முடிஞ்சது ஒரு 50,000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன். உங்கள் சேவை தொடரணும் தம்பி. என் பேர் ராஜா. இந்த அண்ணனை எப்போ வேணால் கூப்பிடுங்க. சரிங்கண்ணே. தம்பி அப்புறம் முக்கியமான விஷயம், வருமானம் ரொம்ப முக்கியம். வருமானத்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சாப்பிட்றவங்கலாம் காசு கொடுத்துட்டு போகிறாங்களண்ணே. சாப்பிடுவோம், காசு கொடுக்குறாங்களா? ஆமாம், பின்ன ஹோட்டலில் சோறு ஓசியாவானே போடுவாங்க. என்னண்ணே பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த 50-100 பேத்துக்கு டெய்லி சோறு போடுறேன்னு சொன்னீங்க, ஹோட்டலில் தானா? ஆமாண்ணே. இந்த 500-1000 பேத்துக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லுது அண்ணே, அது இந்த முகூர்த்தம் வந்தால் கல்யாண மண்டபத்தில் விருந்து போடுவோம்ல. ஓ, கேட்ரிங்க. ஆமாண்ணே, அது கேட்ரிங்ண்ணே. ஒழுங்கு மரியாதையா நான் இப்போ 50,000 ரூபா வரணும். ஏமாத்தியா நீ? ஹலோ ஒரு நிமிஷம். போனால் பார்த்தா ஓவரா பேசிட்டே இருக்கீங்க. ஏங்க நானா வந்து உங்களை ஏமாத்தினேன்? இல்லை நானா உங்கள்கிட்ட காசு கேட்டேனா இல்லை காசு போட சொன்னா? நீங்களா போட்டுட்டு நான் ஏமாத்தினேங்கிறீங்க. இப்போ என்ன பணம் தானே வேணும்? இந்த இப்பயே திருப்பி அனுப்புகிறேன். பெரிய அப்படியே நாங்கள் பார்க்காத பணமா? அனுப்பு, உடனே அனுப்பு. அண்ணே என்னடா முழிக்கிற? இல்லைண்ணே, 2 மாதம் கார் இஎம்ஐ கட்டல. 1 மாதத்துக்கு 17,000 ரூபா, 2 மாதத்துக்கு 34,000 ரூபா அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை பிடிச்சிட்டாங்கண்ணே. ஷோ, அவசரப்பட்டு 50,000 அனுப்பிச்சு தொலைச்சிட்டேனே. டேய், இந்த மீதி 16,000 கூட அதுக்கு அனுப்பிச்சு தொலைடா. இப்போ அப்புறம் பைக் இஎம்ஐயும் கட்டலண்ணே, அதுக்கு ஒரு 7,000 ரூபா பிடிச்சிட்டாங்கண்ணே. டேய், அந்த 9,000 அனுப்பி சொல்லடா. டேய் இல்லைண்ணே, மளிகை கடை பாக்கி இருக்குது, சிலிண்டருக்கெலாம் கொடுக்கணும். ஒன்று வேணா பண்ணலாண்ணே. அடுத்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட சொல்லுங்கள், கேட்ரிங் ஆர்டரை நானே சிறப்பாக பண்ணி தரேன். நேரம்டா, உனக்கு தேவைடா.